பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். என அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை மறக்கிறவர் அல்ல. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. அவர் மறவாத தேவன், நம்மை நினைத்திருக்கிற தேவன், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற நல்ல ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. மறக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் மனுஷர்கள் நம்மை மறந்து போகலாம். உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கும்போது அநேகர் நம்மை மறந்து போகலாம். நீங்க உங்க வாழ்க்கையில கூட நினைக்கும் போது நீங்கள் செய்த நல்ல காரியங்கள், நல்ல உதவிகளை அநேகர் மறந்து போகலாம். ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்காக நீங்கள் ஓடி இருக்கலாம், ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து தேவனுக்காக ஓடுங்கள். ஏனென்றால் உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து போவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கணக்கில் வைத்து அதற்கு பலன் அளிக்கிற நல்ல ஆண்டவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.